மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு வழியாக தேர்தல் முடிவுகள் இன்றைக்கி வெளியாயிடுச்சு. காலையிலேருந்து இப்போ வர தாவேகா முன்னிலையில் இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ கூட்டணி ஆட்சி எப்படி அமைய போகுது, தாவேகாவோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கணுன்றது தான் இன்றைக்கி நம்ம சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தேர்தல் முடிவு வெளியாயிடுச்சு. காலையிலேருந்து இப்போ வர தாவேகா தான் வந்து முன்னிலையில் இருக்குது. நம்ம உட்பட யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தாவேகா வந்து முன்னிலையில் இருக்குது. காலையிலேருந்து குறையாமல் அப்படியே ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தது. எப்படி பார்க்குறீங்க? தாவேகா ஒரு புதிய சக்தியாக உருவாகியிருக்கு. தமிழக அரசியலில் ஒரு புது கட்சி ஆட்சி அமைக்க போகிறது. கட்சி ஆரம்பித்த 2-2.5 வருடங்களில் ஆட்சி பிடிக்க போகிறாங்க. முதல்ல தாவேகாவினருக்கு ஆட்சி அமைக்க போகிற திரு விஜய் அவர்களுக்கும் மைக்கம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ரெண்டாவது வந்து என்ன உங்களுக்கு இதாகிடுச்சா, சோர்வாயிடுச்சா, நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்க அதுன்னு கமெண்ட்ஸ்லாம் வருது. நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் மற்றொரு மாதிரி ஆதரவு இதெல்லாம் கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை சுட்டி காமிச்சு நம்ம எதிர்த்து பேசணும். அதே நேரம் 2 பேர் சைடில் உள்ள நிறை குறைகளை பேசணும். ஏடிஎம்கே கிட்ட இருக்கிற நிறை, விஜய்கிட்ட இருக்கிற குறை எல்லாத்தையும் பேசணும். அது விஜய் கட்சியில் இருக்கிறவர்களே, ஈவன் நிர்வாகிகளாக இருக்கிறவங்களே என்கிட்ட பேசும்பொழுது உங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிறோம் சார். நானும் அவங்கள்ட்ட சொல்கிறது, சார் எனக்கு அவதூறு பண்ணுறதோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. இன்னும் கேட்டால் விஜய் அரசியல் வரும்போது முதல்ல ஆதரித்தவன் நான் தான். இன்றைக்கி சில பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டு. அவங்க ஏன் ப்ரெடிக்ஷன் போட்டு பேர் வாங்குறாங்க நமக்கு தெரியும். டிஎம்கே ஆதரிச்சிருந்தாங்க, அப்புறம் அங்கேருந்து பிடிக்காமல் வெளியே வந்தாங்க. பிஜேபி இருக்கிற அதிமுக ஆதரிக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. வேறு வழி இல்லாமல் தாவேகா ஏதோ பண்ணுன்ற மாதிரி பேசி இப்போ பார்த்தா அது காக்கா உட்கார பணமலம் விழுந்த கதையாக போகுது. அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து இந்த கட்சி நல்லா போகணுன்னா இப்படிலாம் பண்ணுங்கன்றது தான் நம்ம விமர்சனமாக வச்சோம். அதுக்கப்புறம் அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணோம். ஒரு ஆதங்கம் தாங்க இதுக்கு, வேறு எதுவும் கிடையாதுங்க அப்படின்ட்டு பல தடவை நம்ம திரும்ப என்ன சொல்லுவோம். யாராக இருந்தாலும் இப்போ திமுக இருக்கட்டும், திமுக தோத்தா போச்சு, தோத்துலாம் போகல, கொஞ்சம் பின்னடைவு வந்திருக்குது. அதே தான் அதிமுகவும் ஒரு பின்னடைவு. உடனே தூக்கி போட்டு மிதிக்கிறது அவங்கள? அப்படி கிடையாது. நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை நம்ம வச்சோம். நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் திமுக இந்த தடவை ஆட்சியை தொடராதுன்னு நம்ம சொன்னோம். நடந்துச்சா இல்லையா? திமுக ஆட்சியை இழக்கும், கூட்டணி கட்சிகளாலையும் இழக்கும், கூட்டணி கட்சிகள் வராதுன்னு சொன்னோம். ஆமாம். பெரும்பாலும் நடந்துச்சா? விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். ஆமாம். இப்போ ஏதோ தப்பி பழச்சி திண்டிவனத்தில் தடுமாறிட்டு இருக்காரு. அது முடிவு நாளைக்கு தான் தெரியும், நைட்டு தான் தெரியும்னு நினைக்கிறேன். பாவம் அவர் ஜெயிக்கணும். என்ன கேட்டால், ஏன்னா அவர் போன எலெக்ஷன்லேயே தோத்துட்டார் வன்னி அரசு. ஆமாம். இந்த தடவையாவது அவர் ஜெயிக்கணும். 350 ஓட்டா எவ்வளோ டிஃபரன்ஸ்? அவ்வளோதான். 350 கூட அதிமுகவோட போராடிட்டு இருக்காரு. அப்போ அவர் அது ஒன்று. அப்போ ஒன்று தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் 3 தான் கிடைக்கும்னு சொன்னேன் நான். 5 1 கிடச்சிருக்குது. 4 லீடிங்கில் இருக்காங்க. என்ன வேணால் நடக்கலாம். ஏதாவது லோ லீடிங் இருக்கா? லோ லீடிங் நல்லா போயிட்டாங்களா? நல்லா போயிட்டாங்க. ஒரு 1000 500 அந்த 1000 500 நல்லா போனதா? இல்லை சார். ஆமாம். இன்னைக்கு இந்த முடிவுலாம் 1000 500லாம் நல்ல முன்னேற்றம் தான். அப்போ அந்த மாதிரி இருக்குது. சிஆர் கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சவங்களே மார்ஜின் கம்மியாக தானே சார் ஜெயிச்சிருக்காங்க. அதுதாங்க சொல்ல நான் அதை சொல்கிறேன். அது என்ன காரணம்னு. அதுக்கப்புறம் சிபிஎம் 3 தான் சொன்னோம். 3 வந்துச்சா? 2 வந்துச்சு. 2 வந்திருக்கு. 2 வந்திருக்கு. சிபிஐ 2 சொன்னோம். 2 தான் வந்திருக்கு. வேறு என்ன? எந்த முஸ்லீம் கட்சியும் ஜெயிக்காதுன்னு சொன்னோம். ஆனால் தமிமுன் அன்சாரி இந்த குழப்பத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு சிதம்பரத்தில். ஏன்னா சிதம்பரம்னா அதிமுக அசால்ட்டாக அடிக்கும். ஆனால் இந்த தாவேகா பிரித்த வாக்குகள் இதில் வந்து அவர் ஜெயிக்கிறாரு. அவரும் பின்தங்கியே இருந்தார். கடைசி டைமில் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிச்சிட்டார், கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஜவாஹிருல்லா நாகப்பட்டினம் இந்த இதில் வந்து அவருக்கான இது அங்கே அவர் ஜவாஹிர்லாக்குன்னு பார்த்து போட்டிருக்காங்க. இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு போடுவார்கள்ன்றதை தாண்டி தாவேகாவுக்கு போடாமல் ஜவாஹிர்லாக்குன்னு போட்டதுனால தான் அவர் அங்கே வந்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நாகப்பட்டினம் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் தொகுதி. இப்போ நம்ம சொன்னது எதாவது மாறி இருக்கா? இந்த சைடு மாறல. அப்போது நம்ம என்ன நினச்சோன்னா, தாவேகா வாக்குகளை வாங்குவார்கள் அதிகமாக, ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்றதை நம்ம உறுதியாக இருந்தோம். நம்ம மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மீடியாவிலேருந்து எல்லாருமே எடுத்தது மேக்ஸிமம். ஏன்னா அதிமுகட்ட பிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படியே பிரித்தாலும் ஒரு 5% 6% எடுத்தாங்கன்னா இதோடைய இதை அவங்க கெயின் பண்ணுவாங்க.
அதனால் ஒரு 110 112 நான் கடைசியாக கூட சொல்லியிருப்பேன், கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது. அது டிஎம்கே ஜெயிக்குதோ ஏடிஎம்கே ஜெயிக்குதோ கூட்டணி ஆட்சி அமையணும். ஆமா. அப்போ அந்த மாதிரி தான் ஓரளவு தான் கொடுத்தோம், ஒரு 110 120 இந்த மாதிரி. ஆனால் அதில் வந்து பிரித்து இவர்களுக்கு வந்து நம்ம திமுக 60 70 தான் வரும்னு சொன்னோம். ஆமா. அதுதான் நடந்திருக்குது. ஆமா. இங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. 110 கிட்ட சொன்னீங்க. 110 120க்கு மேலே சொன்னோம். அது இல்லாமல் தாவேக்காக்கு நீங்கள் ஏடிஎம்கே பேஸாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவங்க வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 77 எம்ஜிஆர் வாங்கின மாதிரி எல்லா இடத்துலையுமே வாங்கியிருக்காங்க. மதுரையில் மொத்தமாக பிடிச்சிட்டாங்க. ஆமாம். இது மேற்கு மாவட்டங்கள் நல்லா பிடிச்சிருக்காங்க. டெல்டாவில் கால் பதிச்சிருக்காங்க. தென் மாவட்டங்களில் கால் பதிச்சிருக்காங்க. ஈவன் கன்னியாகுமரி இது உட்பட மாவட்டம் உட்பட வட மாவட்டங்கள் அவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க அங்கே தான் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு. அங்கேயும் வந்து டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி இதாக இருக்குது. உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு வந்து 1 இயர் பெல்ட்டு உடைய 1 இயர் வாக்குகள் அந்த இது பாமக அந்த ஸ்ட்ராங்னால தான் ஏடிஎம்கே தப்பிச்சுது. இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த சைடில் ரொம்ப பாதிப்பு இல்லாமல் வந்தது. அதே மாதிரி டிஎம்கேக்கும் அவர்களுக்குரிய அந்த ஓட்டு கூட்டணி ஓட்டு எல்லாம் சேர்ந்து தான் அந்த 60 70 நின்றுது. சரி, இப்போ எங்கே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவரால் 2 சைட்லேருந்து பிரிக்கிற ஏற்பாடு ஏன் அது நடக்குது அப்படின்னா, ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், விருப்பம் கிடையாது. நல்லா உங்களுக்கே மாற்றி மாற்றி போடுறதுக்கு பதில் புதுசாக ஒரு நல்லா புரிஞ்சுங்க. விருப்பம் என்று இருந்தால் இவருக்கு 150க்கு மேலே கொடுத்துருப்பாங்க, அட்லீஸ்ட் மெஜாரிட்டி கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. 77ல் எம்ஜிஆர் பெரிய மெஜாரிட்டி கிடையாது, இது கிடையாது, பர்சன்டேஜ் கிடையாது, 24%. அதை விட அதிகமான பர்சன்டேஜ் 30% வச்சுருந்தது காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் உங்களுக்கு அங்கே 30 சீட்டு இது கூட ஜெயிக்கல. ஆனால் எம்ஜிஆர் 132 சீட்டு ஜெயிச்சார். மெஜாரிட்டியை வாரி கொடுத்தாங்க ஜனங்க. அந்த மாதிரி பெரிய மாற்றம். அதை நீங்கள் எல்லோரும் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜய் அவருடைய அந்த வரமாட்டாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. எல்லாருமே இப்போ இன்றைக்கி பேசுகிறவங்க கூட அவங்க அப்படி தான் நம்பி இருந்திருப்பாங்க, ஆசை இருந்திருக்கும். ஆனால் வரமாட்டான்றது தான் உள்ளூரை இது பண்ணியிருப்பாங்க. வராமல் போயிருந்தால் அம்மா எதிர்பார்த்தான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களே கூட அவ்வளோ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி வரமாட்டாங்க அதுன்னு நினச்சப்போ இத்தனை தொகுதி 108 தொகுதி வருது அதுன்றப்போ தான் பயங்கரமாக ஆதரவு கொடுத்துட்டாங்க ஜனங்க. அவருக்கு வந்து பெரிய இதுன்னு 108 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க மெஜாரிட்டி. ஆனால் அந்த 108 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரமே சரியாக பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கும் வரேன் நான். இந்த தேர்தல் வந்து நீங்கள் 2016 தான் உங்களுக்கு அந்த இது வருது, சமூக வலைதளங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரபலமாகுது. 2010களெல்லாம் ஃபேஸ்புக் மட்டும் இருந்தது. அது 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2016லலாம் ட்விட்டர் இதுன்னு கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா சமூகம் எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 2011 21 நல்லா பீக்கில் போச்சு. 21லாம் உங்களுக்கு கொரோனாலாம் வந்தப்போ ஒரு மாதிரியான இது எல்லாருமே ஆன்லைனுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் கொரோனா 2021க்கு அப்புறம் தான் இன்ஸ்டா அது இதுன்னு எல்லாருமே இந்த இதுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம இதிலே பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க பிரியதர்ஷினின்னு சொல்லிட்டு, அவங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட் லாயர். அவங்க அந்த டேட்டாலே என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா எல்லா கட்சிகளும் சேர்ந்து சோஷியல் மீடியாவுக்கு செலவழிச்சிருக்காங்க அந்த தேர்தலில். சோஷியல் மீடியா தான் இது பெரிய ஒரு ரீச்சை கொடுக்கும். அப்போ இது ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம கூட சொல்லியிருந்தோம், ஏங்க நீங்கள் பிரச்சாரம் போடலனா கூட பரவாயில்லைங்க, டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. ஏன்னா அது சோஷியல் மீடியா காலம். நீங்கள் பிரச்சனையை வச்சு ஒரு வீடியோ போட்டிங்கனால மக்கள்கிட்ட போய் சேரும்னு சொன்னோம். ஆமாம். ஆனாலும் அதை தாண்டி ஃபிசிக்கலாக போனீங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னோம். ஃபிசிக்கலாக போயிருந்தாருன்னா நீ 150 மேலே போயிட்டுருப்பார், 155 160 போயிட்டுருப்பார். ஏன்னா பல மாவட்டங்களில் அவர் நேராக போகாதனால அவர்களுடைய வேட்பாளர் இன்றைக்கி வாணியம்பாடியில் 1400 ஓட்டில் தோற்றுருக்காருங்க. அந்த வேட்பாளர் கிட்ட வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. அங்கே மட்டும் ஒரு பேச்சாளர் போயிருந்தால் கூட ஜெயிச்சிருப்பார். நீங்கள் அங்கெல்லாம் போய் அந்த வட மாவட்டங்க அந்த வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் அங்கே ஒரு ரவுண்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவங்களாம் ஜெயிச்சிருப்பாங்க. ராணிப்பேட்டை ஜெயிச்சிட்டாங்களே சார்? இல்லை, நான் சொல்கிறது அந்த வேட்பாளர் ஜெயிச்சிருப்பாருன்ற. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர வேண்டிய வாக்கு இப்போ உங்களுக்கு 108 தானே, இதுக்காக சொல்ல வரேன். இன்னொன்று சொல்கிறேன், திமுக அதிமுக
தாவேகா 3 பேருக்குமே ஒரு ஈக்குவல் போட்டியாக மாறிடுச்சு இந்த எலெக்ஷன். 3 முனை போட்டி. 3 முனை போட்டினா நெருக்கி நெருக்கி வந்துட்டாங்க. 2016 எப்படி பல தொகுதிகளில் நெருக்கி வந்து 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தான் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ஜெயிச்சிருப்பாங்க. ஆமாம். 2021 பல தொகுதிகளில் அப்படி ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 தொகுதியில் 2000 3000 வாக்குக்குள்ளே டிஎம்கே ஜெயிச்சோம். நம்ம பேசியிருப்போம் ஆரம்பத்தில். அதே மாதிரி 25-30 தொகுதியில் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஏடிஎம்கே. இந்த இது வந்து சமீப காலமாக அதிகரிச்சிச்சு. ஏன்னா கூட்டணிகள் பிரிஞ்சது பல விஷயங்கள் காரணம். அப்போ இதில் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்போ நீங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் காலையில் வந்த ஸ்வீப்புக்கு விஜய் வந்ததுக்கு வந்த வேகத்துக்கு ஒரு 160 தொகுதி வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. நான் காலையிலேயே பேசிட்டேன். அந்த இது பார்க்கும்போது என்ன சொன்னேன், எல்லா ஏற்ற இறக்கம் வரும். ஏன்னா பலரும் வந்து தோல்வி முகத்தில் இருந்தாங்க மினிஸ்டர்ஸ். அப்போ அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொந்த பலம் சில பேருக்கு இருக்கும். அதனால் எல்லாம் மாற்றம் வருங்கன்னும். அப்புறம் ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் இருக்குது, கான்ஸ்டியூன்சிலாம் இருக்குது. இப்போ கீழ்வேலூர், தஞ்சாவூரில் பல தொகுதிகள், இதெல்லாம் வந்து அவங்க சிபிஎம்முக்கு இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல். கன்னியாகுமரியில் பல தொகுதிகள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் பின்தாங்கினாலும் அப்படியே வந்து வர்றாங்க. ஏன்னா அந்த இது எல்லாவற்றையும் மீறி விடும். இந்த மாதிரி ஃபேக்டரும் அவரை வந்து ஒரு கட்டத்தில் அப்படி நிறுத்திடுச்சு, 108 நிறுத்திடுச்சு. அதனால் இப்போ எல்லாரும் என்கிட்ட கேட்குறவங்களாம் என்னங்க இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, ஜனங்க மாற்றத்தை வரணும்னு விரும்பிட்டாங்க, அதில் கொடுக்குறாங்க. அதே நேரம் டிஎம்கே ஏடிஎம்கே உள்ற ஓட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. எவ்வளோ அது அந்த இது 1 கோடி கிட்டத்தட்ட ஒரு 25% எடுத்திருந்தாங்க. 20-30% டிவிக்கு எடுத்திருந்தாங்க. ஏடிஎம்கே பொறுத்தவரை அது சேம், ரொம்ப ஒரு 30 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் டிவிகே கூட கம்பேர் பண்ணும்போது. டிஎம்கேவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சேமாக தான் வந்திருக்கு நீ சொல்கிற மாதிரி. 2 பேருமே 25, 28, 35 அந்த ரேஞ்சில் 5-6 வித்தியாசம் தான், பர்சன்டேஜ் தான் டிஃபர் ஆகுது. திமுகவையும் மக்கள் ஒரேடியாக புறக்கணிக்கலை, அதிமுகவையும் புறக்கணிக்கலை. இவங்களுக்கும் அதிகமாக வாரி கொடுத்துடல. அலை சொல்லுவாங்களே வேவ், அந்த வேவ் வரல. அப்போது இந்த வேவ் வரல இதுன்னா எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, எல்லாரும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியாச்சு. தாவேக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ணியாச்சா இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்டதா சார்? பண்ணியாச்சு, பண்ணப்பட்டதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போது என்ன எடுத்துக்கங்க, நான் ஏற்கனவே இந்த இது சொல்லும் போது சொன்னேன். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க உங்கள் எஜமான் ஏடிஎம்கேன்னு. ஏன் எஜமான் உன் எஜமான்லாம் கிடையாது. நான் சொன்னது அங்கே இதாகும் இவர் வாக்குகள். அப்போனா நான் மற்ற பத்திரிகையாளருமா நான் விஜய் திட்டிருக்கணும்ல, தூக்கி போட்டு மிதிப்பேன், செருப்பால் அடிப்பேன், தற்கூரிகள் என்னென்ன பேச்சு பேசுனாங்க. ஆமாம், அதெல்லாம் நம்ம கண்டித்தோம். தற்கூரிகள் யாருமே கிடையாது உலகத்தில்னு சொன்னோம். அப்புறம் என்கிட்ட வந்து அப்போ என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணான். நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் உங்களுடைய இந்த ஒர்க் ஸ்டைலில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. 2வது இவ்வளோ வாக்குகள் வாங்குவீங்க, அவங்ககிட்ட நீங்கள் பிரிப்பீங்க, முஸ்லீம் ஓட்டு பிரிப்பீங்க, கிறிஸ்டின் ஓட்டு பிரிப்பீங்க, பட்டியலின மக்களுக்கு பிரிப்பீங்க. உங்கள் ரசிகர் போன தடவை அங்கே போட்டவன் இன்னும் இந்த தடவை போட போகிறான். நம்ம நினச்சதில் இன்னும் கொஞ்சம் கூட மாறி இருக்கோம். இந்த ரசிகர்கள் என்டிகேக்கும் போட்டிருக்காங்க, இந்த ரசிகர்கள் ஏடிஎம்கேக்கும் போட்டிருக்காங்க பிரித்து. இப்போ எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி ஃபுல்லாகவே ஏடிஎம்கேக்கு போவோம். ஏன்னா இவர் வந்து நான் சொன்னது, இவர் ஒரு ஆட்சியை பிடிப்போன்னு நம்பிக்கையை இவர் விதைக்கிற மாதிரி தெரில. அங்கங்கே கேன்சல் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் போன இடம்லாம் 195 இடம் பெரிய எழுச்சி. அவர் ஒரு இது அந்த நம்பிக்கையில் ஜனங்க ஒரு வாக்கு போடுவாங்க. ஆனால் ஜனங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஆனால் நீயும் தேவையில்லை, புதுசாக வந்திருக்காருல, ஒரு சான்ஸ் நாங்கள் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் ரொம்ப பேர் இல்லை எங்களுடைய பாரம்பரியம் இது எங்களுடைய பாரம்பரியம்னு. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்லாமியர்கள் வாக்குகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை பின்ன வரும்போது நம்ம டேட்டா சேர்த்து பேசலாம். எனக்கு தெரிஞ்சு அதிக அளவில் நான்லாம் கணக்கு போட்ட மாதிரி விஜய்க்கு வரலன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் இன்னும் தாண்டி போயிருப்பார். அப்போ இதை வந்து ஒரு பெருவெற்றி, மக்கள் பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கொண்டாட. ஜெயிச்ச இடம்லாம் பார்த்தா நல்ல லீடிங்கில் தானே ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு 30% இருக்கும். மீதி 70% பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். இது எல்லாமே நம்ம இப்போ பேச முடியாது. நான் அந்த இதெல்லாம் டேட்டா நைட்டு வந்து இல்லை நாளைக்கு அதெல்லாம் முடிச்சா பிறகு தான் நம்ம பார்த்துட்டு தான் பேச முடியும். ஓகே, நான் இப்போ ஓவரால் பேசுகிறேன். இது ரொம்ப கரெக்ட்லாம் நான் அக்யூரேட்லாம் சொல்ல மாட்டேன். நான் பார்த்தது இன்றைக்கி எல்லாம் நெருக்கி தான் பல இடங்களில் வந்திருக்கு. சில இடங்கள் தாவேக்கா வந்துட்டு கீழே போயிருக்கு, சில இடங்கள்
ஏடிஎம்கே இருந்துட்டு அந்த இடத்துல தாவேக்கா நெருக்கி நெருக்கி மேலே வந்துடுச்சு. டிஎம்கேட்ட வந்து நெருக்கி நெருக்கி மேலே வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் காலையிலேருந்தே அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுனு. சேகர் பாபு பின்தங்கியே இருந்தார், திடீர்னு பார்த்தா மேலே போயிட்டார். 10,000 ஓட்டில் உதயநிதி பின்தங்கியே திடீர்னு பார்த்தா மேலே போயிட்டார். தளி ராமச்சந்திரன் பின்தங்கியே இருந்தால் திடீர்னு பார்த்தா மேலே வந்துட்டார். இவங்க விருதாச்சலத்தில் இவங்க பின்தங்கியே இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா மேலே வந்துட்டாங்க. ஆனால் அந்த மேலே வந்தது ரொம்ப மார்ஜின் இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் புரியுதா? இதுதான் நெருக்கி நெருக்கி எல்லாருமே பண்ணாங்கன்றேன். இதே மாதிரி தான் அவங்க வந்திருப்பாங்கன்றேன். இவர் ஸ்டாலின் ஆரம்பத்துலேருந்து பின்தங்கிட்டார். ஆனால் பெரிய அளவில் இல்லை, 8000 ஓட்டில் தான் தோக்குறாரு. ஆமாம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் மாறி மாறி வர்றாங்க. அதனால் இந்த இதை வந்துட்டு பெருவெற்றின்னு கொண்டாடுற அளவுக்கு ஒன்றும் இல்லாட்டி என்னங்க இப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, ஜனங்க அப்படி தான் போடுவாங்க. நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். இது ப்ரெடிக்ஷன்னு. அதுதான் வரணும்னா அப்புறம் நீங்கள் என்ன, நான் சொன்ன மாதிரி தான். நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. நம்ம இப்படி போனால் இப்படி வரோம், இப்படி போனால் இப்படி வரோம், இவங்க வருவாங்க, அவ்வளோதான். அவங்க வந்துட்டா நாளைக்கு என்ன அதை வாரி கொடுக்க போகிறாங்களா, இல்லை இவர் வந்துட்டு அதை வாரி கொடுக்க போகிறாரா? ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணும், ஒரு இந்த மாற்றம் வரணுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் வந்தால் தான். இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பயம் வந்திருக்கோம்ல. ஆமாம். நம்ம எங்கே தப்பு பண்ணணுமோ நம்ம கொஞ்சம் யோசிக்கிறவராக இருந்தால் யோசிப்பார், எங்கே தப்பு பண்ணோம், நம்ம அந்த அதிகாரிகள் பேச்சை ரொம்ப கேட்டோமோ. அப்போ பெருவெற்றி அப்படின்ற மாதிரி இல்லைன்றதுக்கு தான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்லாம் நம்ம சொல்கிறோம். பெருவெற்றினா அது வந்து ஒரு 130 140 தனி பெரும்பான்மையில் 96ல் கலைஞர் கொடுத்தாங்க, 72ல் எம்ஜிஆர் கொடுத்தாங்க, 2001ல் ஜெயலலிதா கொடுத்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல, வந்துச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கணிக்க முடியாத தேர்தல் இருக்குல்ல, அது சமூக வலைதளம் இருக்கிறதுனால நம்ம போடுறதெல்லாம் வச்சுலாம் பேசுகிறாங்க. அந்த இதெல்லாம் வச்சு பலர் வந்து இப்போ 2006ம் கணிக்க முடியாத தேர்தலாக தான் இருந்தது. என்னமோ நடக்கணும்னு நினச்சாங்க, என்னமோ நடந்துச்சு. கலைஞர்லாம் 2001ல் ஜெயிப்பார் நினச்சிருந்தார். 96லேருந்து 2001 நல்லா பண்ணேன். அப்போ ஒரு அதிர்ச்சி, அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இதெல்லாம் விட 80ல் ஜெயிப்போம்னு நினச்சது தான் நான் ஏற்கனவே பேசியிருப்போம்ல, எக்ஸிட் போலில் பேசியிருப்போமே. ஆமாம். ஏன்னா பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது 55%, 37 எம்பி ஜெயிச்சுக்கிறோம். இங்கே என்ன 23% எம்ஜிஆர், 16% ஜனதா வெளியே நிற்கிது. அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவ்வளோதான் பூட்ட கேஸு அப்படின்னு தான். அதனால தான் சொல்கிறேன், ப்ரெடிக்ஷன் தான். அதை வந்துட்டு இறுதி முடிவெலாம் பேச முடியாது. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போகுதுன்னு சொல்கிறத அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இப்படிலாம் சொன்னியே, இப்போ என்ன சொல்கிறேன்னா நானா கடவுளா? இன்னொன்று உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம்? இந்த விஷயம் எல்லாருமே தான், நான் பேசின எல்லாருக்குமே சொன்னது எல்லாமே வந்து ஆமாங்க, கரெக்டுங்க. அவன் நேஷ்னல் மீடியாவை போடுறான், அதே தான் போடுறான். இங்கே இருக்கிற பெரிய பத்திரிகையாளர்கள் பல தேர்தலை கணிச்சவங்க, 5-6 தேர்தலை கணிச்சவங்க கரெக்டாக போகிறான். நான் பத்திரிகையாளராக வர்றதுக்கு முன்னாடியில் 96லேருந்து நான் இந்த கணிப்பு நான் இது பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த கணிப்பு தப்புனதே கிடையாது. 2006ல் தான் எனக்கு தடுமாறுச்சு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் 20 சொன்னீங்கன்னா 20 சொல்லலை. நல்லா ஒர்க் பண்ணால் இந்த 5 தொகுதியில் ஜெயிக்கலாம், கூட்டணி கட்சிகள் இதில் ஜெயிக்கலாம். ஆனால் இவங்க நல்லா ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தலியை விட்டு இது கிருஷ்ணகிரியில் நிற்கவே மாட்டேங்கிறாரு இவர். அங்கே நின்னா ஜெயிக்கலாம். திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ போடாமல் ஏடிஎம்கே நின்னா ஒர்க் பண்ணலாம். இப்படிலாம் தான் நான் சொன்னேன். ஆனால் அது வந்து 039னா அது காரணம் வந்து ஸ்ப்ளிட் ஆனாங்க. ஸ்ப்ளிட் ஆனதுனால அவங்க அடித்தாங்க. ஸ்ப்ளிட் ஆனாலும் சரி, உங்களுக்கு முடிவு வேறு மாதிரி ஆகும். திடீர்னு ஒன்று சேர்ந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகும். இங்கே 3 பேர். அப்போ அந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு போட்டோம், இவர் வேணான்னா அப்போ இவங்க அதே தான் இவங்க என்ன தான் பெரியது, இவருக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே அந்த மாதிரி. ஆனால் அதுலேயே குழப்பம் இருக்கிறதுனால தான் 108ஓடு நிற்கிது. ஒரு தெளிவாக ஜனங்க முடிவெடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு அவருக்கு 140 வந்திருப்பார். இல்லை இவருக்கு அந்த குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி பிரச்சாரத்தெல்லாம் கொண்டு போயிருந்தாருன்னா 140 வந்திருப்பார். சரி, எது எப்படி போதோ 108. இப்போது அடுத்தது தான் அவர் பார்க்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். என்ற வரையிலும் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அந்த விமர்சனங்கள், நியாயமான விமர்சனங்கள் நம்மளது தொடரும். அது டிஎம்கே இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், தொடரும். சரி சார், இப்போது ஏடிஎம்கே என்ன சார் ஆகும்? ஏன்னா ஏடிஎம்கே தான், என்டிஏ தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. விஜய் பிரிக்கிற ஓட்டு என்டிஏக்கு சாதகம்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போது அப்படியே மாறி இருக்குது, உல்டாவாக இருக்குது. இப்போ ஏடிஎம்கேவோட அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும்? ஏடிஎம்கே வந்து நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஏடிஎம்கே வந்து உடைக்கணும், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு ஈவன் பிஜேபி உட்பட ட்ரை பண்ணாங்க.
அதுக்கு தான் ஓபிஎஸ் எல்லாம் இறக்குனது, எல்லா வேலையும் பண்ணது. ம். ஓபிஎஸ் கூட இவங்க சமாளித்து சண்டை போடுறதுலேயே எதிர்க்கட்சி வேலை செய்கிறதே விட்டுட்டாங்க. ம். அந்த கேப்பில் தான் அண்ணாமலை ஒர்க் பண்ணி, அண்ணாமலை வந்து சிறந்த எதிர்க்கட்சியாக பிஜேபி செயல்படுதுன்னு கொண்டு போனது. இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2லாம் அண்ணாமலை என்ன பண்ணான்றதெல்லாம் அது ஒரு ராஜ ரகசியம். அப்போது அந்த நடைமுறை என்னென்னா, ஓபிஎஸ் கூட இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இதே போராடியே போக வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் ஒற்றுமையாக நின்று அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி நிறுத்திட்டார். இப்போ 10 தோல்வி பழனிசாமின்னு இவர்கள் சொல்லும் பொழுது 10 தோல்விக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு நின்று அந்த கட்சியை நான் இப்போ கூட ஒருத்தர் நண்பர் பேசும்போது கேட்டார், இப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியின் தோல்வி ஓகே, இப்போ அவர் வேணான்னா யாரை சொல்லுவீங்க? அவர்கிட்ட குறைகள் இருக்கலாம், சில விஷயங்களில் கூட்டு முடிவு எடுக்க முடியாமல் ஃபேஸ் வேல்யூனா அவர்தான். ஆனால் அவர் தானே முன்னாடி நின்று பொறுப்பேற்றுக்கிறாருல்ல. ஆமாம். உங்களுக்கு 305 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காரு. 234 தொகுதி தான் தமிழ்நாட்டில். மொதல் தடவை 195, ரெண்டாவது தடவை 135. அப்போ எவ்வளோ ஆகுது? 330. 330 தொகுதியில் கவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு 2 மூட்லேயும் பிரச்சனை இருக்குது, நடக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அவர் பண்ணாரா இல்லையா? எங்கேயாவது அவரதில் வந்து தொய்வு இருக்குது, இது இருக்குதுன்னு சொன்னாங்களா? 72 வயசுக்கிட்ட ஆகுது. அவரை அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அந்த டேமேஜ் வந்து டிஃபேம்ன்றது இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி கேட்குறாங்கன்னா, ஏன்டா வந்து பேட்டி எடுத்தவங்கலாம் கூட ரொம்ப சோர்வாலாம் இருந்தாங்க. எனக்கு இல்லை, ஏன்னா இந்த விஷயங்கள் இப்படி போகுதா ரைட்டு, இதுக்கு அடுத்தது என்ன, அடுத்த நோக்கி தான் நகரணும். என்ன சோர்வாக இருக்கிறீங்க? நான் நைட்டு 2 மணிக்கு படுக்கிறேன், டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடியாகி நான் வர்றேன். எப்படி இருக்கும்? 3 மணி நேரம் தூங்கினா எப்படி இருக்கும்? உடனே இந்த தோல்விகள் நினச்சிக்க தான் ஜெயிச்சிருந்தா கூட முடிவு நம்ம எதிர்பார்த்த ப்ரெடிக்ஷன் வந்திருந்தா கூட நம்ம இதை தான் பேச போகிறோம். ஆமாம். அதனால் இது வந்து என்னன்னா, இன்றைக்கி ஏடிஎம்கே 55, 53 நிற்கிதுன்னா அதை நோக்கி தான் நகரும். அது அதற்கான இதை ஸ்வீகரிச்சுக்கிட்டும் போகும். அதே தான் டிஎம்கேவும். கூடுதலாக டிஎம்கேக்குள்ளே என்ன பிரச்சனைனா அதீத எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்புனா, வெளியிலேருந்து மருமகன் தலையீடு, பெண் ஆப்ரேஷன், அது கட்சிக்காரர்கள் யாருக்குமே பிடிக்கல. நாங்கள் கட்சியில் வேலை செய்கிறோமா, கம்பெனியில் வேலை செய்கிறோமா எங்களுக்கு தெரியல சார்னு வருது. இன்றைக்கி ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் தோற்றதை கொண்டாடினாங்க சென்னையில். என்கிட்டலாம் ஃபோன் பண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டாடினாங்க. அதுதான் இன்றைக்கி திமுக நிலைமை. அப்போது இந்த அந்த ஒட்டுதல், கலைஞர் காலத்தில் இருந்த ஒட்டுதல் இப்போ கிடையாது. இப்போ இல்லை. இப்போ இனிமேல் இருக்கவும் இருக்காது, எந்த கட்சியிலும் இருக்காது. ஏன்னா வியாபாரம் ஆகிடுச்சு. அப்போது அங்கே அது ஒரு பிரச்சனை. தலைமையே 3 தலைமை இருக்குது அங்கே. பெரியவர் எதை பற்றியும் கவலைப்படல. அவருக்கு ஐயா புஸ்கி வண்டி இதுன்னா வந்து முறுக்குன்னா முறுக்குவார். அங்கே போய் குழந்தைய தள்ளி விட்டிங்களா, தூக்கி இந்த குழந்தைய பிடிங்கன்னா தூக்கி வச்சுக்குவார். சைக்கிள் ஓட்டுங்கன்னா சைக்கிள் ஓட்டுவார். அவர் ஒரு 15-20 ட்ரெஸ்ஸு கூட எடுத்து வச்சுருப்பார். தெரில, அன்னி கேட்டால் தான் தெரியும். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்போவாவது யூஸ் பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மலைக்கு ஷூ போட்டு வர்றது, இந்த மாதிரி, அவ்வளோதான். அதுதான் அரசியல்னு அவர் நினச்சிட்டாரு. அவர் மைண்டுக்குள்ளே அது இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டீமாக அதையே வச்சுக்கிட்டு இப்படி போங்க, அப்படி வாங்க, காக்கி பேண்ட் போட்டுங்க, வெள்ளை சட்டை போட்டுங்க, அந்த இதை தூக்கி எறிவாங்க, அதை தூக்கி இப்படி போட்டுக்குங்க, சொல்லட்டுங்க, எல்லா இதுக்கும் அவர் இது பண்ணாங்க. ஆனால் அவர் தோப்பாருன்றது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் எல்லாருக்கும் வருத்தம் தான். வருத்தம் இல்லாமல் இருக்குமா? ஜெயலலிதா தோற்றப்போ வருத்தப்பட்டோம். ஏன்னா தோக்கக்கூடாது. ரேர் கேஸ், ரொம்ப ரேர். கலைஞர் தோற்றுருவாரோன்னு வருத்தப்பட்டோம் 80கள்லாம். அப்போ அவர் ஒரு மாதிரி இருந்து ஜெயிச்சார். இப்போல்லாம் கூட சொல்லுவாங்க எம்ஜிஆர் தான் ஜெயிக்க வச்சாரா இது அது அவங்களுக்குள்ள. ஆனால் சட்டப்படி கலைஞர் ஜெயிச்சார், அவ்வளோதான். சரி சார், இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துட்டாரு. இப்போ எதிர்கட்சியாக திமுக வருதுன்ற பட்சத்தில் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி வராரு. ஆமாம். இப்போ கட்சி அடுத்த லெவலுக்கு போகுதா, அடுத்த கைக்கு மாறுதா? ஆமாம். இப்போ திமுக ஜெயிச்சிருந்தால முதலமைச்சர்ன்றது ஒரு வருஷமாக என்னமோ இவர் இருந்துட்டு அவர் கையில் தான் கொடுத்துருப்பாரு. ஒருவேளை கூட்டணி கட்சிகளை சமாளிக்கணும், கூட்டணி ஆச்சுன்னா தான் அவர் இருந்திருப்பார். அப்படி இல்லைன்னா சன் கையில் கொடுத்துருப்பார். இல்லை அண்ணி விட்டுருவாங்களா? அதனால் அவர் தான் வந்திருப்பார். உதயநிதி தான் இப்போ பாருங்கள், அகஸ்மாத்தாக அமைஞ்சிச்சு. அங்கே அவை முன்னவருக்கு இன்னவருக்கு என்னவர்கள்லாம் யாரும் கிடையாது. இப்போது அவரும் தோத்துட்டாரெலாம் பொதுச் செயலாளரும். ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரும் தலைவரும் தோற்பது திமுக வரலாற்றில் நான் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு தடவை தலைவர் தப்பிச்சிட்டாரு, பொதுச் செயலாளர் தோத்துட்டார். அது ஒரு பெரிய துர்மரணம் நடந்த நேரத்தில். இயற்கையாக சாதாரணமாக நடக்கிற எலெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு வந்ததே இல்லை.
ஸ்டார் கேண்டிடேட்ஸும் மேக்ஸிமம் தோத்துட்டாங்க. ஆ சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்டார் ஆ கேண்டிடேட். அப்போ இப்போ அது உரைக்கல் தானே உங்களுக்கு நல்ல உரைக்கல். இதை நம்ம சொன்னோமா இல்லையா? அமைச்சர்கள் எல்லாரும் பெரும்பாலும் தோத்துட்டுவாங்க, தோத்துருவாங்க. தொகுதிக்குள்ளே போக முடியாது. இன்றைக்கி நடந்துச்சா இல்லையா? இப்போ பெரிய கருப்பனோ நேருவோ இவர் அனிதா ராதாகிருஷ்ணனோ அவங்களுடைய சொந்த செல்வாக்கு, கட்சியை மீறி ஒரு செல்வாக்கு. ஆனால் அதுவுமே போராடி தான் ஜெயிச்சோம். போராடி தான் ஜெயிச்சார். நேருலாம் பின்தங்கி தானே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அப்படியே மேலே வந்தார். 4000 ஓட்டில் தப்பிச்சம் பொழைச்சுன்னு வந்தார். இந்த புதுசாக தொகுதியில் செல்வாக்கு வச்சுக்காத பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் போயிட்டாங்க. ரொம்ப ஓவராக பணம் இருந்தால் போதும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு நினச்சி இந்த மூர்த்தி போன்றவர்கள் தோற்று போயிட்டாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் அது எந்த கட்சியாக வேணா இருந்துக்கிட்டோம், தாவேகையிலையும் கொடுத்தாங்க. ஒரு 10-20% ஆட்கள் கொடுத்துருப்பாங்க. பணம் கொடுத்தா ஜெயிக்கலான்றத மாயை இந்த தேர்தலில் உடஞ்சி போச்சு. எவ்வளோ கொடுக்குற? 3000 ரூபா கொடு. எங்கள் வீட்டில் 8 பேர் இருக்கிறாங்க. 8 3 24 கொடு. கரெக்டாக எனக்கு பிடிச்சிருக்க கண்டிப்பாக உனக்கு தான் போடணுமோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக போடுவோம். நீ போ தம்பி, நான் பார்த்துக்கிறேன். 2 ஓட்டு இருந்தால் கூட போட்டு அப்புறம் உன்ட்ட வாங்கிக்கிறேன் போ. நீ எவ்வளோ? ஆட்சியில் இல்லாத கட்சி. சரி 2000 ரூபா. ரைட்டு கொடு. 8 2 16 உனக்கு தான். நீ ஆட்சியில் வா, நல்லாரு. நீயே நான் சின்ன கட்சி இப்போ தான் புதுசாக வந்துக்கிறேன். ஏதாவது கொடுக்குறியா? இல்லை பார்த்து ஒரு 500 ரூபா. 8 5 எவ்வளோ? கொடு. நல்லாரு. வாங்கிட்டாங்க. இல்லை இவன் வந்தே இருக்க மாட்டான். தாவேக்கா நான் பார்த்தது பெரும்பாலும் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. மாவட்ட செயலாளருக்கும் வேட்பாளருக்குமே 7ஆம் பொருத்தம். மாவட்ட செயலாளராக இருந்தால் அவனுக்கும் ஒன்றியம் மற்றவங்களும் 7ஆம் பொருத்தம். துட்டு இல்லை. இந்த மாதிரி பல குறைகள். ஓட்டு விழுந்ததா இல்லையா? புஷி எங்கள் தொகுதி, அவர் நான் ஒரு நாள் கூட பார்க்கலங்க. நீங்கள் என்ன டெய்லி இங்கே வந்து உட்காந்தீங்கன்னா அங்கே பார்ப்பீங்கன்னு கேட்காதீங்க. என்னையா ஒரு நாள் வந்துருக்கணும்ல, எங்கேயுமே நான் பார்க்கல. ஆனால் அவர் தானே ஜெயிக்கிறாரு. அப்போது நீ கொடு, கொலுசு கொடு, பட்டு புடவை கொடு, நீ என்ன வேணால் கொடு. ஆனால் அந்த மாதிரி கொடுத்த ஆட்களும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம அதனால தான் ஜெயிக்கிறோன்னு. அது மட்டும் இல்லை. அந்த கட்சி சிம்பிள், அந்த கட்சி பலம் ப்ளஸ்ஸு நீங்கள் கொடுத்தது, நீங்கள் உங்களை அறியாமல் வளர்த்து வச்சுருப்பீங்க ஒரு இமேஜ். இவர் நம்ம நல்லா செஞ்சிருக்காருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி என்னத்த ஒரு நண்பர் சொன்னார், அந்த தொகுதி நான் அவருக்கு தான் போட்டேன், அவர் எங்கள் தொகுதிக்கு நல்லா செஞ்சுருக்காருங்க, அவர் இந்த கட்சியாக இருந்தாலும் நான் அவருக்கு தான் போட்டேன் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு இமேஜை வளர்த்து வச்சுருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை, தொகுதியில் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான காரணமாக இருக்கா? தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் டிஎம்கேவும் காலி பண்ணிச்சு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான் எடப்பாடி பரவாயில்லப்பா இப்போலாம் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுறாருப்பான்னு கொண்டு போய் சேர்த்துச்சு. நீங்கள் நான் போய் பார்த்தோமா? இல்லை. ட்விட்டரில் இன்ஸ்டாலெலாம் பார்த்தோம் அவர் பேசுகிறத வர்ற கூட்டத்தை. பரவாயில்லப்பா, திருத்துறைப்பூண்டியில் எவ்வளோ கூட்டங்குது அவருக்கு. கட்சிக்காரன் கூட்டத்தை கூட்டுவான், ஆனால் அதை மீறி ஒரு கூட்டங்குது. நல்லா சப்ஜெக்ட் பேசுகிறாருப்பா. வயல்வெளியே போய் நெல்லை வாங்கி பார்க்குறாரு. நம்ம போகணுமாங்க? இல்லை. எங்கேருந்து உங்களுக்கு தெரிஞ்சது? சோஷியல் மீடியா. குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்றாரு பாரு, கையை நீட்டிட்டு வருது குழந்தை, தள்ளி விட்றாரு. அந்த தள்ளி விட்ட காரணத்துக்காக குழந்தைய தூக்கி வச்சுக்கிறார் பாரு. இதுதான். அப்போ இவர் விஜய் பேசுகிறாருன்னா அன்றைக்கி டிவிக்கள் டிஆர்பிக்காக போட்டி போட்டு, அவங்களுக்குலாம் விஜய் மேலே அக்கறை கிடையாது. விஜயை காமிச்சா இப்போ வருமானம் வருது. அதுக்காக விஜய் கார் டயரில் காலில் வச்சதுலேருந்து நைட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உள்ளே சாத்திட்டு, நான் ரமேஷ் உள்ளே தூங்க போயிட்டார், சுரேஷ் நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்தேன் ரமேஷ், இப்போ தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்க போனார். சரி அப்போ கிளம்பி வந்துரு. அது வரைக்கும் லைவ் பண்ணியிருந்தாங்க. உண்மையா? அதனால் சமூக வலைதளன்றது இந்த எலெக்ஷனில் தான் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருமே செலவு பண்ணாங்க. அதில் சிலர் ஃபெயிலியரு, சில பேர் நல்லா பண்ணாங்க. இவங்களதே விர்ச்சுவல் வாரியர்ஸை என்னை கேட்டால் சரியாக பண்ணலன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன்னா அவங்கவுங்க தொகுதி வேட்பாளர்கள் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு எங்கேயுமே எந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் எடுத்து பெருசாக போடல. டிஎம்கேல நடக்கிற தப்பு ஏதாவது அதை வேணால் எடுத்து பண்ணாங்களே தவிர இந்த ஒர்க்கு நடக்கவே இல்லை. நான் சில தொகுதியெலாம் வேட்பாளர்லாம் கேட்டப்போ, சார் விர்ச்சுவல் வாரிசு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில சார், எல்லா மாவட்டத்தில் இருக்காங்க, நாங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில சார். நாங்கள் அப்படியே இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கல. அவர் வேறு எங்கேயாவது எதுக்காகுது. ஏடிஎம்கே அந்த ஐடிவிங்க அவர் எவ்வளோ பேசியிருக்காரு, எவ்வளோ சொன்னார், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்களான்னா சேர்க்கல, ஃபெயிலியர். நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க, அது எதுக்கு இருந்துச்சு, என்ன ஒர்க் பண்ணிச்சு அதுவும் தெரியாது.
டிஎம்கே பக்காவாக ஒர்க் பண்ணாங்க. 2 பேரும் மெதப்பில் இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாமா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பொறுத்தவரை? மெதப்பில் இருந்தாங்கன்றத விட பூமர்னு சொல்கிறோம் தனம்னு வந்துடுமா, பூமர் தனம். நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு. ஆஹா, ஒரு சின்ன பையன் ஒரு சோஷியல் மீடியா ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும். நான் ஒரு கூட்டத்தில் இப்போ உட்காந்துட்டாங்க, புத்தக வெளியிட்டு விழா, இவங்க தாவேக்காது, இவர் ஆதவர்ஜுனா வெளியிட்டார்ல, விஜய் வந்தார். ஏங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க வாட்டில் எடுத்து என்னென்னவோ பண்ணி போட்டுக்கினேங்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். இல்லை சார் அந்த இது போட்டேடா நீ போட்டு, இப்படியே தான் இருக்கான், அதுலேயே இருக்கான். அவனை அறியாமல் அவ்வளோ யங்ஸ்டர்ஸு இன்ஸ்டா ட்விட்டர் எல்லாம் இருக்கான். இங்கே இவன் ட்விட்டர்லேயே பாதி பேர் அதிமுககாரன் திமுககாரன் இதில் இருக்கிறான், ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்கிறான், அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான், இவ்வளோ நீளத்துக்கு போட்டுனுக்கிறான், அவன் பார்ப்பான். இது ஒன்று. அவங்க ஸ்ட்ராட்டஜி டீமை நல்லா யூஸ் பண்ணாங்க, ஐடிவிங்க நல்லா யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஓவர் டோஸ் கொடுத்துட்டாங்க. உங்கள் பிரச்சாரத்தை கொண்டு போகிறன்றது ஒன்று. ரெண்டாவது, அடுத்தவங்களை அடிக்கணுன்ற பொருள் அவதூறு பண்ணது ஒன்று, அது ஜனங்களுக்கு கோபம். ரெண்டாவது, பிரச்சாரத்தை கொண்டு போகிறேன்னு நான் முதல்வன் உங்கள் முதல்வன் உரிமை தொகை அருமை தொகை எப்போ பார்த்தாலும் இது சொல்லியிருந்தீங்கன்னா காது வலிக்கும்ல, காதுகள் பாவம் இல்லையா, அதுவும் ஜனங்களுக்கு வெறுப்பு. இது எல்லாம் சேர்ந்து இன்னொன்று, முறையான திட்டங்கள் இவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே பல தப்புகள் மேலே இவங்க இருந்தாங்க. அந்த கோவம்லாம் ஜனங்களுக்கு இருந்ததில்லை. அதோடைய மிச்ச சொச்சம் அங்கே பார்க்குறாங்க. திராவிட கட்சியில் வேஸ்ட், இவங்க எல்லாமே வேஸ்ட். இவர்கள் இன்னொரு விஷயத்தில் ஜெயித்தாங்க. பிஜேபியை பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தீய சக்தி மாதிரி இவங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு காரணம், இவங்களுக்கு போட வேணாம் விஜய்க்கு போடுவோன்றது. அதுதான் அது ஒரு முக்கிய காரணம். அதில் அவங்க ஜெயித்தாங்க, ஆனால் இதில் தோத்துட்டாங்க. நீங்கள் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. அவங்க நினச்சாங்க இதை கொண்டு வந்துட்டா நம்மள்ட்ட இருக்கோம், நம்ம ஜெயிப்போம்னு நினச்சாங்க. அங்கே பாரு கை காமிச்சு இங்கேருந்து தூக்குற கதை. ஆனால் அங்கே பாரு கை காமிச்சு இங்கே தூக்குறதுக்குள்ளே அவன் தூக்கிட்டு இருக்கிறான், பார்த்தா வெறும் தட்டுக்குது. இதுதான் நடந்தது. அப்போது விஜய்க்கு பெருவாரியான ஆதரவு கொடுத்தாங்களான்னா இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறப்போ இவ்வளோ ரெஸ்பான்ஸுன்றது ஒரு மேசிவ் தானே சார்? அது விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா எம்ஜிஆர் 72லேருந்து இவர் சும்மா உருட்டுவார் ஆதவர்ஜுனா, அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருடைய உழைப்பு 72லேருந்து 77 வரைக்கும் அப்படிப்பட்ட உழைப்பு. ஊர் ஊராக போய் பேசுறது. சினிமாவில் 21 படம் நடித்தார். 21 படத்துலேயும் பல விஷயங்கள் இருக்கும். இதே கணியில் பார்த்தீங்கன்னா தென்னகமாம் இந்த திருநாட்டில் டைன்னு வைப்பாங்க ஃப்ரேம். இது அதிமுக அந்த கொடி வரைஞ்சிருக்கோம், ரெட்டையிலையில் அது வரைஞ்சிருக்கோம். அந்த தோட்டம் சத்யா தோட்டம் அப்படி வச்சு அப்படி வலிப்பாங்க. வலிச்சா லைனாக பெண்கள் இருப்பாங்க. மறுபடியும் அப்படி க்ளோஸ் கொண்டு போவாங்க, எம்ஜிஆர் அப்படி கும்பிட்டுனுங்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் அப்படியே வைடு எழுதும்போது அது வரும். அவ்வளோ பிரச்சாரம், எதுவுமே கிடையாது. ஜனநாயகம் வந்தால் இன்னும் சிக்கலாக இருக்கும். வராமல் போனதுக்கு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா சமீப காலமாக தீவிரவாதின்னு சொல்லி இஸ்லாமிய தீவிரவாதி என்னடா அவங்கன்னா எப்போ விளையாட்டு எப்போவுமே இதாக போச்சான்ற ஒரு கருத்து வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பார்ட்டு. அதனால் இந்த இதுக்கு இப்போ நம்ம வாசகர்களுக்கே நான் சொல்கிறேன், ரொம்ப எதிர்பார்ப்போடு எல்லாருமே இருந்தாங்க. அதிமுக வரும் அந்த மாதிரி இதுன்னு, அந்த மாதிரி வாசகர்கள் தான் அதிகமாக நம்ம இதில் இருந்தாங்க. ஆமாம். இது ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட் எலெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு இதுவாக இருக்கலாம். எப்போவுமே ஜனநாயகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும். ஒரு நாள் 2 நாள் இந்த விஷயங்கள் போக தான் செய்யும். அடுத்து நம்ம விமர்சனத்தை இறங்க தான் போகிறோம். அப்போ எதிர்கட்சிகளாக திமுக அதிமுக ரொம்ப கஷ்டம் விஜய்க்கு. 2 கட்சி சமாளிக்கணும். ஆமாம். 2 பேருமே 2 சைடு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது புதுசாக வந்திருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியாது. அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா முட்டு சந்து தான், அடிக்கடி முட்டு சந்து கூட்டு போவாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனையாக மாறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இனி நம்ம விமர்சனமாக பண்ண தான் போகிறோம், எல்லாம் இதுதான் பண்ண போகிறோம். இதுதான் இறுதின்றதையும் யாரும் முடிவு பண்ணாதீங்கன்ற. சாம்ராஜ்யங்கள் பெரிய அளவில் 91 ஜெயலலிதா வந்தாங்க, 96 ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அன்றைக்கி கரை வேட்டி கட்டுறதுக்கு எல்லாம் பயந்தான். 3 மாதம் ஒருத்தன் தலை காட்டல, பல பேர் ஓடி போயிட்டான். அதுக்கு அடுத்து 98 பார்த்தீங்கன்னா பட்டுன்னு எல்லாம் முடிவு மாறிச்சு. எல்லாம் கலைஞர்லாம் நான் எதிர்பார்த்துருந்தார். அதே ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்குறாரு, பெரிய வெற்றின்னு நினைக்கிறாங்க. டமால்னு தூக்கி போட்ட மாதிரி அந்த சூழ்நிலை மாறுங்க. அதுதான் முக்கியம். நீங்கள் வேணால் 24 எலெக்ஷனுடைய ரிசல்ட் எடுத்து 21 எடுத்து பாருங்கள். 21 தொகுதி வாரியாக எப்படி இவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதே தொகுதி 24 டிஎம்கே எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணோன்னே எல்லோரும் இந்த எம்பி வேட்பாளர்னு போட்டிருக்காங்க அவ்வளோ அதிகமாக. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதனால் விமர்சனங்கள் தொடரும், வாழ்க்கை தொடரும், எல்லாம் தொடரும், அதோட இதுவும் தொடரும்.
நல்ல ஆட்சி விஜய் கொடுத்தாருன்னா உண்மையிலே இருக்கலாம். சரியாக கொடுக்கலன்னா விமர்சனம் வைப்போம். இதுதான் எங்களுடைய வேலை. நம்முடைய வேலை என்ன தான். ஆமா, அதுதான். சரி சார், இப்போ வந்து டிவிகேவை இதுல இந்த எலெக்ஷன்லேருந்து எடுத்துட்டா, அப்போ அந்த தேர்தலில் யார் ஜெயிச்சிருப்பா? இவங்க தான் என்டிஏ அடிச்சிருப்பாங்க. என்டி அடிச்சிருப்பா. ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கோவம் இருக்குல்ல, மாட்டு தேர்தல். இன்னொன்று டீமே நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ தாவாக்காக்கு போடுறாங்களா இப்போ அவங்கெல்லாம் திமுக மேலே கடுப்பில் தானே போட்டாங்க. ஆமாம். அப்போ எங்கே போடுவாங்க? அது அங்கே தானாக விழுந்திருக்கும். ஓகே. நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் வட மாவட்டங்கள்லாம் இறங்கியிருப்பாங்க. இப்போ தாவேகா. ஆனால் இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அது தாவேகாக்குமே கரெக்டான ஒரு இது. அவங்க எடுத்த முடிவு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல முடிவு தானே. தாவேகா அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு 40-45 தொகுதிகள் வாங்கி நின்னீங்கன்னா 10% அடிக்கலாம், 90% அடிக்கலாம். 40 தொகுதி ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வரலாம். அடுத்தடுத்த தேர்தலில் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும்னு நம்ம பேசணும். ஆமாம், பேசியிருந்தோம். ஆனால் தனியாக நின்று இன்றைக்கி 108 தொகுதி வந்திருக்காங்க. அது அவர்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல இதுதான் அது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தப்பானன்னு சொல்ல முடியாது. அவர்கள் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றோம். இல்லை நான் இப்படியே போவேன்றாங்க. அந்த ரூட் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். தனி ஸ்டான்ஸ் எடுத்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஓகே. அதனால் நம்ம ஒன்றும் நாயை பையன் திட்டல, தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்ல, செருப்பால் அடிப்பேன்னு சொல்ல, தற்கூரிகள்னு சொல்ல. அதுக்கு எல்லாத்தோட கேவலமாக அந்த பொன்ராஜ் பேசின மாதிரி நம்ம பேசலை, கண்டித்தோம். தற்கூரிகள்னு பேசினா கண்டித்தோம், தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொன்னால் கண்டித்தோம், செருப்பால் அடிப்பேன்னு சொன்னால் நீ யாரையா சொல்கிறதுக்குன்னு கேட்டோம். இவன் நீ ஏன் விஜய் பேசுகிற, அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ண கண்டித்தோம். பொன்ராஜ் பேசுனது கடுமையான கண்டனம் தெரிவித்தோம். சந்தேகம் இருக்கிறவங்க என்னுடைய ட்விட்டர்லாம் போய் பார்த்துக்குங்க. முதல் நாளாக கண்டித்தேன். அதனால் நீங்கள் வேணால் முடிஞ்சால் பொன்ராஜ் மேலே நடவடிக்கை எடுங்க. வந்ததுக்கு அதை வேணால் செய்யுங்கப்பா, என்னெல்லாம் வந்து திட்டுறதுக்கு அங்கே போய் அந்த வேலையை செய்யுங்க. எப்படி சொன்னார், நான் சொன்னது தப்பே கிடையாது, நல்ல குடும்பத்தில்னு சொன்னார். அதையே நான் கண்டித்தேன். அதனே குடும்பத்தில் நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் இருக்கா? அப்போ நீ எதை விமர்சிக்கிற? குடிசை பகுதியில் வசிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கெட்ட குடும்பம்னு நினைக்கிறியா? என்ன பார்வை? மேலாதிக்க பார்வை தானே அது. ஆமாம். இதெல்லாம் நடவடிக்கை எடுங்க, பண்ணுங்க. ஆட்சி உங்கள் கையில் வந்துச்சு இல்லை, நியாயமாக எடுங்க. தூக்கி குண்டாசெல்லாம் போடாதீங்க. அதே மாதிரி போன ஆட்சி இருந்த மாதிரி நடக்காதீங்க. சீக்கிரம் கட்டழிஞ்சு போயிடுவீங்க. ஜனங்க வந்து நான் திரும்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஜனங்க ரேஸ் விட்றீங்களா நின்று வேடிக்கை பார்ப்போம். நல்லா இருக்குதா காரு, நல்லா இருக்குதுப்பா, 2 லட்ச ரூபா டயரு எல்லாம். அதில் சொம்பு பத்திரிக்கை இருக்கும்ல, 2 லட்சம் ரூபாய் டயர் மட்டுமே அந்த ட்ராக், அதெல்லாம் படிப்பான். ஆனால் உள்ளூரங்க யார் காசு ஓ கூத்திட்டானா தப்பி பொழைச்சிங்களா? நீங்கள் பொழைக்கல, அது கோட்டை, திமுகவுடைய கோட்டை, இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி. அந்த பையனை நிப்பாட்டி தான் ஜெயிச்சுட்டு இருப்பான். செல்வம் நின்றதுனால இந்த 4000 சில்லற 5000 ஜெயிக்கிறீங்க. அந்த வக்கீல் தம்பி நின்றுந்தா வேற கதை. இந்த சூட்டாக உள்ளாட்சி நடத்துனாங்க வச்சுக்கிங்க, காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது. எனக்கு மாநகராட்சி எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க போல. சார், அடுத்த கேள்விக்கு அங்கே தான் வரேன். இப்போ அடுத்த நம்பர்ஸ்க்கு வருவோம் சார். தாவேகா வந்து 108 இருக்குது, டிஎம்கே வந்து 73 இருக்குது, ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வந்து 53 இருக்குது. இப்போ தாவேகாவுக்கு பெரும்பான்மை வேணும்னா கூட்டணி ஆதரவு வேணும். இப்போ எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணி ஆதரவு வந்து தாவேகாவுக்கு கொடுப்பாங்க? பாருங்க, அரசியல் ஒரு வியாபாரம், யாரும் கொள்கைகள்லாம் கிடையாது. நைட்டு அண்டர் கிரவுண்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து அண்ணன் தான் எனக்கு எல்லாம், நான் வந்து அப்படி இப்படின்லாம் உருட்டுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், அவரே பேட்டா 10 ரூபா கம்மியாக தரனா வாங்க மாட்டேன்ட்டேன். இன்றைக்கி வந்து பாரு எப்படி பேசிட்டு. சரி சார், ஒரு கற்பனை கேள்வி கேட்குறேன் சார். ஒருவேளை ஒரு கற்பனை கேள்வி தான், ஒருவேளை திமுக அதிமுக தாய் கழகம் தந்தை கழகம் ரெண்டும் சேர்ந்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்றால் நாளை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது மற்ற ஸ்டேட்ஸ் கூட பார்த்து, அதனால அந்த ஸ்டேட்டு கதை வேற. அங்கே வந்து இப்போ நிதிஷ் வந்து பிரிஞ்சு தான் போனார் ஒருத்தருந்து. ஆனால் நிதிஷ் தான் அங்கே முடிவெடுப்பார். அவர் மறுபடியும் சேர்ந்தார் லாலு கூடன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் வேறு கதை. இங்கே வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, அந்த நாட்டாமை படத்தில் வர மாதிரி 2 இது எந்த காலத்துலையும் ஒன்றும் சேராது. அந்த மாதிரி ஒரு இது சேரும். நான் இப்போ சொல்கிறேன் விஜய் ஒழுங்காக கட்சி நடத்திட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டாருன்னா 2031 ஆட்சி பிடிக்கிறாருன்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி திமுக அதிகமாக கூட்டணி வச்சு விஜய் எதிர்ப்பாங்க. அது ஒரு காலம் வரும், வராமலாம் போகாது.
ஆனால் இப்போ வராது. இப்போலாம் சேர மாட்டாங்க, ஒன்றாலாம் சேர மாட்டாங்க. அதனால் அதை விட்டுருங்க. விஜய்க்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் இப்போ போய் நாளைக்கு கவர்னரை பார்த்து பட்டியலை கொடுத்து நான் வந்து என்னால் ஆட்சி அமைக்கிறதுக்கு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. அதான் சார் இந்த கூட்டணி வந்து யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்குறேன். அதான் அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்னா, அவர் காங்கிரஸ் பிடிப்பார். ஏற்கனவே இப்போ ராகுல்கிட்ட எல்லாம் பேசிடுவாங்க. பேசிட்டாங்கன்னா காங்கிரஸ் இருக்கிறதுக்குன்னே இருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமாம். அப்போ காங்கிரஸ் ஒரு 5 இப்போ எவ்வளோ இருக்குது? 5 தான் லீடு. 5 பாமக பாமகட்ட பேசுனாங்கன்னா, அவர் என்ன நான் அப்படியே எங்கள் அண்ணன் எடப்பாடி விட்டு வரமாட்டேன்னு நான் சொல்லுவார். அவருக்கு வாங்க மேடத்துக்கு நாங்கள் இது கொடுக்குறோம், சுகாதாரத்துறை கொடுக்குறோம். எல்லாரை விட இந்த தமிழ்நாட்டு மேலே அக்கறை உள்ளவங்க. அதனால அவங்கள கனிம வளத்துறை அமைச்சராக கூட ஆக்கலாம். அப்போ அவங்கள இந்த மாதிரி ஒரு அமைச்சரை நாங்கள் ஆக்குறோம். இதுதான் என்ன அதே மாதிரி சிபிஐ, சிபிஎம் சரி வாங்க இந்த தடவையாவது மந்திரி பதவி ஏதாவது வாங்க எடுத்துங்கன்னா சிபிஐ ரெடி. சிபிஎம் தான் அங்கே பேசணும் இங்கே பேசணுன்னுவாங்க. அப்போ இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி மாதிரி அவர் தான் ஏற்கனவே விக்கிரவாண்டியில் சொன்னார்ல, ஆட்சியிலும் பங்கு யார் எழுதி கொடுத்தாங்க தெரியல, தீர்க்கதரிசி மாதிரி. நாம் மட்டும் ஆட்சி அமைத்தால் போதுமா, நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு தர வேண்டாமா, அவர்களையும் நான் நினைத்து கொள்ள வேண்டாமா, அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு தர வேண்டாமா, இந்த துணியில் தான் பேசினார். இப்போ அது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 5 10னா 108 10 118. ஆனால் 118லேயே வச்சுட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் மெஜாரிட்டி. அப்போ நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்தா மக்கள் நல கூட்டணி அப்படியே இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தான் கொஞ்சம் அப்படி வடிவல் மாதிரி முறிக்குவாப்புல. அண்ணனுக்கு தனி ரூம் வேணும், தனி ரூம்லாம் தர போக சொல்லு அப்படின்னு அப்படி இப்படின்னு எதாவது பேசி 2 இருக்குல்ல அவர்கிட்ட. என்கிட்ட 2 இருக்குது. எப்போவுமே சபாநாயகர்லாம் கணக்கில் வரமாட்டாங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் 125 121 122 மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வருஷம் ஆட்சி தொடரலாம், கரெக்டாக போகலாம். ஆட்சியை வந்து நீ இப்போ இந்த ஆட்டிடியூட்லாம் ஆட்சி நடத்த முடியாது. இது எல்லாத்தையுமே ஒரு டோட்டலாக மாறணும். மாறினார்னா வேறு லெவலு. இதே ஆட்டிடியூடில் இருந்துக்கிட்டு எல்லா அதிகாரியும் அங்கே வாங்க அப்படின்ட்டு அங்கே மீட்டிங் போட்டு போய் பண்ணுங்கன்னா அதிகாரிங்க நல்லா பண்ணுவாங்க. பெரிய உதாரணம் நம்ம தலைவர் தான். ஏன்னா அப்படி பண்ண மாட்டாருன்ட்டு நினைக்கிறேன் நானும் நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பண்ணலன்னா விமர்சனம் வைப்போம். சரி சார், திரு விஜய் அவர்கள் வந்து இளம் வயதிலே சிஎம் ஆக போறாரு, ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு வருது சார். இளம் வயது நடிகராக வந்து ஆயிட்டார் வேணா சொல்லலாம். எம்ஜிஆர் 60 வயசுல ஆனார். இவருக்கு 52 வயசா? 52 53 அந்த மாதிரி. அதனால் இவர் இளம் வயது இல்லை. இளம் வயதுனா ஜெயலலிதா தான். 42 வயசு. 58ல் பிறந்தாங்க. 91ல் முதலமைச்சர் ஆகுறாங்க. 58னா அந்த சைடு ஒரு 3 61 வச்சுங்க. 43 வயசில் அவங்க சிஎம். அடுத்த இளம் வயது சிஎம் யார் தெரியுமா? 1924ல் பிறந்தார், 69ல் சிஎம் ஆகுறாரு. கரெக்டாக 45 வருஷம் வருதா? 45 வயசில் ஆனார். அதனால் இளம் வயது சிஎம்லாம் அவங்க 2 பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேணா விஜய் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து வேணால் வந்துருக்கலாம். அதனால் விஜய் கிடையாது. நடிகராக இருந்து இளம் வயதில் ஆட்சியை பிடித்தவர்னா வச்சுக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் 60ல் பிடிச்சதுனால இவர் 52னா அப்படி வச்சுக்கலாம். அப்போவும் ஜெயலலிதா தட்டு போயிடுவாங்க 42 வயசு திரைத்துறையிலேருந்து. ஆண் நடிகராக இருந்து அப்படி வச்சுக்கலாம். சரி சார், இந்த தேர்தலை பொறுத்தவரை தாவேகா வந்து முன்னிலையில் இருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாமே பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. இந்த தேர்தல் வந்து என்ன சொல்லுது, என்ன மெசேஜ் சொல்லுது? ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து இளைஞர்கள் அவர்கள் நினைத்ததை சாதித்தார்கள், வெறித்தனமாக இருந்து சாதித்தார்கள். 2வது மெசேஜ் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. 3வது மெசேஜ் மக்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் சொன்னது தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு விஜயகாந்த் சொன்ன மாதிரி அவங்க நினச்சதை போட்டாங்க. ஆமாம். 4வது மெசேஜ் தாவேகாவினர் யாருமே இளம் வயது எதையும் பார்க்காதவங்க. ஒரு வார்டு செயலாளரை கூட கொஞ்சம் பேர் வேணால் எங்கேயாவது இருக்கவங்க இருந்திருக்கலாம், அவங்களும் இதில் இருக்காங்களான்னு தெரியாது. அப்போ அவர்களை வந்து இந்த மாதிரி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 67ல் நடந்திருக்கலாம். அதில் கூட 50 எம்எல்ஏக்கு அப்புறம் தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க அவங்க. அதனால் அந்த 50ல் வந்து இருக்கலாம். ஆனால் இதில் 3 தான் எம்எல்ஏவாக இருந்தது. செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், விஎஸ் பாபு. வேறு யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் தான். மற்றவங்களாம் வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்களான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதில் வரும்போது ஃபுல்லாக நியூ கமர்ஸ் இவர்கள். ஆமாம், இவர்களை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறத இவங்க சரியாக பயன்படுத்திக்கணுன்றதான் இங்கே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இன்னொரு விஷயம், நான் தான் சொன்னேன்ல பெருவெற்றி கிடையாது அப்படின்றது. அதனால் இதையும் புரிஞ்சுக்கணும்.
அப்போ பெருவெற்றி பெறுவதற்கான மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கான முயற்சியில் விஜய் இறங்கி அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் கொண்டு போகணும். இதில் கொஞ்சம் தப்புனாலும் நான் சொல்கிறேன், எப்படி ஏற்றி வைத்தார்களோ அந்த மக்களுக்கு இறக்கி வைக்கவும் தெரியும். அது எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஜெயலலிதாவை அப்படி ஏற்றி வைத்தாங்க, எம்ஜிஆர் அப்படி ஏற்றி வைத்தார்கள். 80ல் பார்லிமெண்ட்டில் இறக்கி விட்டாங்க. ஜெயலலிதாவையும் கலைஞரையும் மாற்றி மாற்றி ஏற்றி இறக்கியிருக்காங்க. அதனால் அந்த மக்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய ஆள், அவங்க தொகுதியிலே அவங்கள தோற்று போக வச்சாங்க. எல்லாமே வேணாம். சமீபத்திய உதாரணம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையோடு வந்தார். 21ல் ஆட்சி பிடிச்சார். அந்த தேர்தல் அறிக்கை அப்படி இருக்கும். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம நினைக்கிறது தான் எல்லாம் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டார். வெளியவே பார்க்கல அவர். முகலாய மன்னர்கள் மாதிரி முகலாய சாம்ராஜ்யம் ஏன் அழிஞ்சது? ஒரு கட்டத்துக்கு அவுரங்கசீப்புக்கு அப்புறமே யாரும் வெளி உலகத்தை பார்க்கல. அவர்கள் எல்லாமே உள்ள மது இருந்துக்கிட்டு மாதம் மாதிரி பொழிகிறது ஆகிட்டான். அந்த மாதிரி இவரை சுற்றி ஒரு இரும்பு வளையத்தை தானாக உருவாக்குனாரோ இல்லை அவர்களாக உருவாக்கி விட்டார்களோ தெரில. எல்லாம் ஆலிஸ்வெல். எப்படி ஆலிஸ்வெல்லாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அதுதான் அவர் நினச்சிக்கிட்டார், இப்படி ட்ரெஸ் பண்ணால், இப்படி பண்ணால், இப்படி வந்தால், இப்படி போனால், இது சைக்கிள் ஓட்டினா, பைக் இது பண்ணால். ஆமாம். இன்னொன்று கூட ஒரு கூட்டம் வந்துச்சுல்ல, காக்கா கூட்டம். இன்றைக்கி அதில் ரொம்ப கூட்டம் கதறுது. நம்ம கதறோமா? இல்லை இங்கே வரலன்னு சொல்லிட்டு கதறோமா? இல்லை. விமர்சனம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இங்கே அப்படி இல்லை, பெரிய அளவில் பண்ணாங்க. 2017 இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க ஒரு பத்திரிகையாளர் சிண்டிகேட் கூட்டத்தை. இந்த மாதிரி வேலையெல்லாம் அதை இவர்கள் மிகப்பெரிய அளவில் பரப்பிட்டாங்க. பெரிய அளவில் பத்திரிகையாளர் சேனலுக்கு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் ஜனங்க நம்ம நம்பிடுவாங்க. அப்புறம் பழைய திட்டங்களுக்கு பேர் வைக்கிறது, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறது. இது சொல்கிறது மூலிமா ஜனங்க பெருசாக ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நம்பிட்டார். இதை சொன்னாங்கல்ல, அவங்களெல்லாம் தெரியும் பூட்ட கேஸ்ன்னு. இப்போ எல்லா அதிகாரியும் அங்கே போயிருப்பான். ஓகே தூக்கின்னு போய்ட்டுருவோம். தனியாக பார்க்குறவன் பார்ப்பான், ரகசியமாக பார்க்குறவன் பார்ப்பான், தைரியமாக போய் பார்க்குறவன் பார்ப்பான். ஆப்ளிகேஷனோடு போயிடுவான். எனக்கு போடுங்க, சென்னை கமிஷனர் என்ன போடுங்க, என்னை இது போடுங்க, என்ன இதாக்குங்க. டிஜிபி மட்டும் ஆக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் ஒருவேளை தேர்தலுக்கான டிஜிபின்ற மாதிரி ஆக்குதா இல்லை ஹெச்ஓபிஎஃப் ஆகியிருக்கா தெரியாது. நம்ம கூட ஒரு இது பேசணும். ஆமாம், பேசியிருக்கோம் அதை பற்றி. அதனால் அவர் ஹெச்ஓபிஎஃபாக போட்டிருக்காங்க. அதனால் புது கவர்மெண்ட் அவர் அப்படியே ஏற்றுக்குச்சுன்னா போவோம். இல்லை எங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னா அது வேறு கதைன்னு வச்சிங்களேன். ஓகே, பேனல் எங்களை மாதிரி ரெடி பண்ணோன்னு. ஆனால் கமிஷனர்லேருந்து எல்லா அதிகாரிகளும் போய் லைன் கட்டி நிற்பாங்க. அதுக்கு இடைத்தரகர்களாக இப்போவே சில பழைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளே இருக்காங்க. அதனால் எல்லாமே அடங்கும். அதனால் எல்லோர் வழியும் நானும் போவேன்னா கொஞ்ச நாளில் ஜனங்க சலிப்படைஞ்சிடுவாங்க. அதை பார்த்துக்குங்க. விமர்சனமாக வைக்கிறோம், பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் திமுகவுடைய ரிப்ளிகான்னு பல தடவை நிரூபிச்சிருக்கீங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, இப்போ ஒரு விஷயத்தில் எது செய்யணும்னு வேறு தெரியாது, கடாமுடான்னு நடக்கும். தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னா தூக்கி ஆடுறா, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடு அப்படின்னு. கோபம் வர்றது, கோபத்தெல்லாம் காட்ட முடியாது ஜனங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த இன்சூரன்ஸு, உரிமை தொகையெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காரு. உரிமை தொகையிலே ரொம்ப மோசமாக ஒரு பெண்களுக்கு உரிமை தொகை 2500, 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் 2500. அது எவ்வளோ பெரிய நிதிச்சுமை ஏற்படுத்தும்னு அவருக்கு தெரியும். 6 சிலிண்டரு எவ்வளோ பெரிய நிதிச்சுமை ஏற்படுத்தும்ன்றதெல்லாம். அப்போ அது இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க? உடனடியாக இல்லையா? இல்லை இல்லவே இல்லையா? இல்லை திமுக ஸ்டைலா? அதற்கு பிறகு பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, மது போதையை அறவே ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் எந்த அளவுக்கு பண்ண போகிறார்? இதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட. 3வது, மாற்று பொருளாதாரமாக ஏதாவது யோசிக்கணும் நீங்கள். ஆமாம், குறைந்தபட்சம் கல் கடையை திறங்க ஐயா. இந்த சீமை தண்ணியை குடித்து, இந்த கெமிக்கலை குடித்து ஜனங்க மேலே அக்கறை இருக்குதுன்னா மது பிரியர்களை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றி ஆகணும். கொஞ்சம் கடைங்களை குறைங்க. 24 ஹவர்ஸ் திறந்து வச்சுருக்கிறது இது எல்லாத்தையும் அழிங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் யூனிட் போடுங்க. ஏற்கனவே இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸ், அதை சரி பண்ணுங்கள். 2வது, கல்லுக்கடையை திறந்து விடுங்க. அவன் 500 குடிக்கிறவன் 100 குடிச்சிட்டு போவான், உடம்பு நல்லாயிருக்கும். பால் பனைப்பொருளுக்கான இதை கொஞ்சம் சீமான் சொல்கிறதையும் கேளுங்க. கேட்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்.
நல்லதை தான் சொல்கிறாரு அவர், அழிஞ்சு போகிறதுக்கு சொல்லல. பால் பொருட்கள் பக்கம் கவனம் செலுத்துங்க. அந்த பொருளாதாரம் நம்மளை எங்கேயோ கொண்டு போகும். கொஞ்சம் உங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சு குஜராத்தில் எப்படி நடக்குது, அமுல் ஏன் சக்ஸஸாக இருக்குது, அதுடைய ஸ்டார்ட் அப் எப்படி வேலை செய்யுது, அங்கே வந்து கிராம பொருளாதாரம் பாலை சுற்றி எப்படி இருக்குது, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் யோசிங்க. ஏழை மக்களுக்காக ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகத்தை தயவு செய்து நல்லா நடத்துங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை இது பண்ணணும். தேவையில்லாமல் ரேஸ் விடாதீங்க. நீங்களும் ஒரு எலைட்டு தான், மாறுபட்ட கருத்து இருக்காதுல்ல? இல்லை. அந்த எலைட்டு புத்தியை காமிக்காதீங்க, தயவு செய்து காமிக்காதீங்க. மக்களுக்கான இதை போங்க. சென்னை நகரத்தை நல்ல நகரமாக மாற்றுங்க. நம்ம அண்ணன் செந்தில் சொன்ன மாதிரி அமெரிக்கா மக்களே வியக்கும் வண்ணம் சென்னையை மாற்றுங்க. அவர் தானே சொன்னார், அமெரிக்கா போயிட்டு வந்தேன், ஒரு சிட்டியும் நல்லா இல்லை, சென்னை மாதிரி இல்லவே இல்லைன்னாரு. அப்போ சென்னைக்கான ஒரு கவனத்தை செலுத்துறதுக்கான வேலையை பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அதே மாதிரி 108 எம்எல்ஏக்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்றத கண்காணிச்சிட்டே இருங்க. அவங்கள இப்போ வெங்கட்ராமன் சொல்லியிருக்காரு, எங்கள் இதில் ஃபுல்லாக என் தொகுதியில் சிசிடிவி அதிகமாக போட்டு பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன்னு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பாராட்ட போகிறோம். மக்கள் உங்களுக்கு 139 159 கொடுக்க போகிறாங்க அடுத்த எலெக்ஷனில். உள்ளாட்சியில் உடனே நடத்துவீங்க, எப்படியும் உள்ளாட்சி வாரி கொடுத்துருவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், மத்திய அரசோட கூடிய வரைக்கும் இணக்கமாக செல்லுங்கள். காரியம்தான் முக்கியம். காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியம்னா காரியம் தான் முக்கியம். அதே மாதிரி மொழி கொள்கையில் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, மும்மொழி கொள்கை ரொம்ப அவசியம். அது 3வது மொழி எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். கொஞ்சம் யோசிங்க. நீட்டுக்கான பயிற்சி மையம் திறக்கிறதுக்கு எதாவது பண்ணுங்கள். சிலபஸை மாற்ற எதாவது பண்ண முடியுமா பாருங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து உங்களை நல்ல இதாக கொண்டு போகும். அந்த இந்த நவோதயா ஸ்கூல் தொடங்கிறதுக்கு, பிஎம்சி தொடங்கிறதுக்கெலாம் அனுமதி கொடுங்க. அதன் மூலம் நமக்கு நிதியும் கிடைக்கும், நல்ல சிலபஸோட நல்ல ஸ்கூல் வசதிகள் கிடைக்கும். இவங்க என்ன வேணால் கற்றுட்டோம் பண்ணட்டும், இதெல்லாம் போனீங்கன்னா வேறு லெவல். ஆமாம், இதுதான் நான் வந்து புது கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறது. இன்னும் சொல்லுவோம், ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாதான் உங்கள் இஷ்டம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின்றல, யார் சீமான் சொல்கிறாரா மாற்று பொருளாதாரம் நல்ல விஷயம்னா பண்ணுங்கள். கனிம வள கொள்ளையை முதல்ல தடுங்க, மணல் கொள்ளையை தடுங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா வீரன் பாராட்டுறேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்றதை பார்த்தோம். ஒருவேளை கூட்டணி வந்து யாரும் வரல அப்படின்ற பட்சத்தில் கவர்னர் ஆட்சிக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குல்ல? ஆமாம். இப்போ இவர் வந்து இது கொடுப்பாங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இவரால் நிரூபிக்க முடியலன்னா கவர்னர் ஆட்சி இவர் ராஜினாமா பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்னர் ஆட்சி அடுத்த 6 மாதத்துக்கு வந்துடும். அதற்கு பிறகு நடுவில் ஏதாவது மாற்றம் வந்து யாராவது பொறுப்பேற்ற ஆட்சி வராங்கன்னா உண்டு. கலைஞரும் இவர் ஸ்டாலினும் எடப்பாடியும் பேசி என்ன பங்கு இந்த மாதிரி எதுக்கு நம்மளும் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு. அதனால் அந்த மாதிரியும் இல்லை, எதுவும் நடக்காதுன்னா ஆட்சி கலைச்சிட்டு தேர்தல் நோக்கி தான் நகருவாங்க. அந்த மாதிரி அப்படி நடக்காது நம்புவோம். இன்னொன்று விஜய் தரப்பில் அதுக்கான முயற்சி எடுக்கணும், சீரியஸாக பேசணும். பேசி யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்களாம் கொண்டு வரணும். ஆட்சியில் பங்குன்னா அவங்க வரதானே செய்வாங்க. அதே மாதிரி மற்றவர்களும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். என்ன கேட்டால் பாமகலாம் நீங்கள் அதிமுகவில் கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆட்சி இருக்கணுன்றதுக்கு கூட நீங்கள் வெளியிலேருந்து கூட ஆதரவு கொடுத்துட்டு போகலாம். நல்லா நடந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி அவங்க அப்பா தானே உதாரணம். 2006 வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாரு, டெய்லி மார்க் போடுவார் இந்த கட்சின்னு. ஆனால் தப்பாக மார்க் போட்டார். நல்லா படிக்காத பையனுக்கு நல்ல மார்க்லாம் போட்டார். அதனால பிரச்சனை. இதுதான் நிலமை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற டேட்டாஸ் எடுத்து நாளைக்கு எங்கே என்ன இது எந்தெந்த மண்டலத்தில் எப்படி ஆச்சு, யார் என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததில் பேசுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவோம். நான் இன்றைக்கி பேசியது கூட மற்றவர்கள் பேசுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒன்றும் விஜய்க்கு எதிரி கிடையாது. புது கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட்டை வரவேற்போம், அதில் கோரிக்கை வைக்கிறோம். ஆமாம், அந்த கோரிக்கையில் அதிமுகவுடைய அற்புதமான திட்டங்கள் இருக்குது. கறவை மாடு கொடுங்க. எதுக்கு 2500 கொடுக்குறீங்க? இப்போவே அறிவிங்க, நான் 2500 விட நான் கறவை மாடு கொடுக்குறேன். ஸ்டார்ட் அப் நிறுவனம் கொண்டு வாங்க. மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்து அதெல்லாம் இங்கே இந்த மாச்சரியம் பார்க்காம இறக்கி பண்ணுங்கள். எதிரியாகவே பார்க்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். நமக்கு நிதி பிரச்சனை நமக்கு. ஆமாம், அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லா இதாகும். சும்மா இவங்கள மாதிரியே வஞ்சிக்கிறது, கிஞ்சிக்கிறது, அந்தகிறது இந்தகிறதுலாம் சொல்லாமல்
கவர்மெண்ட் நவீன் போனார்ல அந்த மாதிரி சூப்பர் சார். ரொம்ப அழகாக தேர்தல் முடிவுகளை பற்றி உங்கள் கருத்துக்களை சொன்னீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நாங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக எலெக்ஷனை பற்றி, எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.